ஹலோ வியூவர்ஸ், சவுதி வெட்டிங் பிளான் பார்ட் 2. பார்ட் 1ல் வந்து நான் என்கேஜ்மெண்ட்டோட ஸ்டாப் பண்ணியிருப்பேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்கேஜ்மெண்ட்டுக்கும் வெட்டிங்க்கும் நடுவில் மில்கா பார்ட்டி அப்படின்னு சொல்லி ஒரு பார்ட்டி செலிப்ரேட் பண்ணுறாங்க. அந்த மில்கா பார்ட்டியில் வந்து மேரேஜ் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிவிடுவாங்க. அடுத்தது ரிங் மாற்றிக்குவாங்க. அதுக்கப்புறம் மஹர், சப்போஸ் அவங்க என்கேஜ்மெண்ட்டில் மஹர் கொடுக்கல அப்படின்னு சொன்னால் இந்த மில்கா பார்ட்டியில் வச்சு அவங்க வந்து மஹர் கொடுத்துக்கலாம். ஸோ இது கொடுத்ததுக்கப்புறமா இந்த ரிங் போட்டாலே அவங்க வந்து இட் இஸ் லீகலி அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஆனால் அவங்க கண்டினியூஸாக அந்த பொண்ணு அவங்க வீட்டுக்கு போகிறதோ அந்த மாதிரி பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இந்த மில்கா பார்ட்டிக்கு அப்புறமா சப்போஸ் எங்களுக்கு கிராஜுவேஷன் நாங்கள் முடிக்கணும், இல்லை 1 இயர் ப்ராஜெக்ட் ஒர்க்குக்காக நாங்கள் வெளியூர் போகணும் அப்படின்னு சொன்னால் அந்த கேப்பை அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அவங்க வெளியில் போய்க்கலாம், வந்துக்கலாம். பட் லீகலாக அவங்க வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆகிடுவாங்க. இந்த மில்கா பார்ட்டிக்கு பார்த்தீங்கன்னா பொண்ணு வந்து ஒயிட் ட்ரெஸ் போடக்கூடாது. ஒயிட் ட்ரெஸ்ஸை தவிர வேறு எந்த கலர் ட்ரெஸ்ஸு வேணாலும் அவங்க வந்து போட்டுக்கலாம். ஸோ அவங்க வந்து என்ன கலர் ப்ரிஃபர் பண்ணுறாங்களோ அந்த கலரில் வந்து பிரைடு வந்து ட்ரெஸ் பண்ணிக்கலாம். மாப்பிள்ளைக்கு ஒரு ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் இருக்குது, அது வந்து நம்ம வெட்டிங் வீடியோவில் பார்த்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா வெட்டிங்க்கு ஒரு 1 or 2 டே முன்னாடி மெஹந்தி நைட், ஹென்னா நைட்டு வச்சுருவாங்க. ஹென்னா நைட் வந்து கம்ப்ளீட்டாக பொண்ணு வீட்டு சைடில் ஒன்லி லேடிஸ் மட்டும் கூப்பிட்டு அவங்க சிம்பிளாக செய்கிற பார்ட்டி. இதில் வந்து ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ஹென்னா நைட்டில் வந்து இவங்க மிக்ஸ் பண்ணுற மருதாணியில் வந்து பார்த்திங்கன்னா லெமன் அண்ட் டீ எக்ஸ்ட்ராக்ட் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்களாம். அதுவும் வந்து வீட்டில் இருக்கிற வயசான பெரியவங்க தான் வைக்கணுமா. அதுலேயும் மெயினாக பார்த்தீங்கன்னா அது எப்படி வைக்கணும் அப்படின்னா, இப்போ இந்த மருதாணியை வந்து அவங்க எப்படி வைப்பாங்கன்னா, இந்த மாதிரி நம்ம தொப்பி மாதிரி வைப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி கை நகம் கால் நகம் 2மே கவர் ஆகிற மாதிரி அந்த தொப்பி மாதிரி தான் வைக்கணுமா. ஆனால் இப்போ வந்து அவங்க அந்த மெஹந்தியை ஃபாலோ பண்ணுறதுனால அவங்க பெருசாக கம்பல் பண்ணுறதில்ல. ஆனால் இதுதான் அவங்களுடைய ட்ரெடிஷன். இது வந்து எதுக்குன்னா ஹீட்டை கம்மி பண்ணி, உடம்புடைய ஹீட்டை கம்மி பண்ணி ஃபர்டிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தான் அவங்க வந்து மருதாணி யூஸ் பண்ணுறதே. மாப்பிள்ளைக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ளங்கையில் அந்த மருதாணியை வச்சு விட்ருவாங்க. அதுவும் சேம் ரீசன் தான். ஆக்சுவலாக மருதாணி வைக்கிறதே வந்து இந்த பர்பஸ்க்காக தான். ஆனால் அது வந்து அப்படியே கொஞ்சம் மருவி மெஹந்தி மாதிரி போயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வெட்டிங் ஃபங்க்ஷன் பொறுத்த வரைக்கும் பொண்ணு வந்து இந்த மாதிரி ஒரு ஒயிட் கலர் பிரைடல் ட்ரெஸ் போட்டுக்கணும். வெட்டிங் ஃபங்க்ஷன் வந்து மாப்பிள்ளைக்கு தனியாகவும் பொண்ணுக்கு தனியாகவும் தான் நடக்கும். இன்ஃபேக்ட் ஒரே நாளில் நடக்கணுங்கிற அவசியம் கூட இல்லை. மாப்பிள்ளைக்கு வேறு ஒரு நாள், பொண்ணுக்கு வேறு ஒரு நாள் நடத்திக்குவாங்க. நடக்கும்போது மட்டும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டர்க்கியோட வெட்டிங் ஃபங்க்ஷன். நான் வந்து இந்த ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸுக்காக இந்த வீடியோவை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வெட்டிங் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா பொண்ணுடைய வெட்டிங் ஹால் வந்து தனியாக வச்சுருப்பாங்க. அதில் வந்து மாப்பிள்ளை மட்டும்தான் உள்ளே நுழைய முடியும். அப்படி மாப்பிள்ளை வரும்போது அவங்க இன்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க, எல்லோரும் அபாயா போட்டுப்பாங்க. அப்படி இல்லைன்னா மற்ற லேடிஸ் இருக்கிற இடத்துலலாம் வந்து லைட் ஆஃப் பண்ணிவிட்டு பொண்ணுக்கு மட்டும் ஃபோக்கஸ் லைட் வச்சுருப்பாங்க. இப்போ இந்த மாப்பிள்ளை வந்து அந்த மண்டபத்துக்குள்ளார வந்து அந்த பொண்ணுடைய கையை பிடிச்சிட்டு அவர் நேராக போய் அந்த சோஃபாவில் போவாங்க. அந்த ஒரு நல்ல அழகாக சோஃபாவை டெக்கரேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த சோஃபாவில் போய் உட்காந்துருவாங்க. அங்கே வந்து ஒரு கேக் இருக்கும். அந்த கேக்கை கட் பண்ணி சாப்பிட்டுட்டு டேட்ஸு, சாக்லேட்ஸு அந்த மாதிரியெல்லாம் சாப்பிட்டுட்டு ஜூஸ் குடிச்சிட்டு ஃபோட்டோ ஷூட், டான்ஸ் பண்ணலாம், ஃபோட்டோ ஷூட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு மாப்பிள்ளை வந்து வெளியே போயிடுவார். திருப்பியும் பொண்ணு வந்து அவங்க ஃபேமிலி கூட அவங்க டான்ஸ் ஆடிக்கலாம், என்ஜாய் பண்ணிக்கலாம், எல்லாமே இதாகிருக்கும். மாப்பிள்ளை தனியாக அவருடைய வீட்டுக்கு போனாலும் ஓகே, இல்லை அவருடைய ஹால் தனியாக மேரேஜ் அன்னைக்கே செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா அவர் அந்த இதுக்கு போயிடுவார். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா மாப்பிள்ளையோட என்ட்ரி. இது வந்து மாப்பிள்ளையோடைய ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ். இப்படி தான் மாப்பிள்ளையை வெல்கம் பண்ணுவாங்க. லெஃப்ட் ஹேண்ட் வந்து வெளியே வந்திருக்கிற மாதிரி அந்த ட்ரெஸ்ஸை வந்து போட்டுக்கணும். இதுதான் வந்து ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸு. ஸோ இப்போ இந்த ஹாலுக்கு அவங்க வந்துட்டாங்க அப்படின்னா மாப்பிள்ளையோடைய ஃபங்க்ஷன்ஸ் தனியாக இருக்கும். ஒரு ஸ்வாட் டான்ஸ் ஆடிக்குவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய ஃபுட்டு இதெல்லாமே வந்து அவங்க தனியாக செப்பரேட் ஹாலில் பார்த்துக்குவாங்க. மீன்வைல் லேடிஸ் வந்து மேபி சேம் டே இல்லைன்னா அனதர் டே அங்கே வந்து அவங்களுடைய டான்ஸஸ் தனியாகவும் அவங்களுடைய ஃபுட்டு தனியாகவும் இருக்கும். கம்ப்ளீட்டாக வந்து யூனிக்காக இருக்கும். இப்போ வர்றது வந்து ஒரு லேடிஸுடைய டான்ஸ். இது ஜென்ஸ் ஸ்டைலில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரெடிஷ்னல் டான்ஸ், ஸ்வாட் டான்ஸ்.
ஸோ இப்போ மேரேஜ் பார்த்தாச்சு, டான்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து டைனிங் ஹாலுக்கு போகலாம் வாங்க. இதுதான் வந்து டைனிங் ஹால், மாப்பிள்ளையோடைய டைனிங் ஹால். பொண்ணோடதும் சேம் ஃபுட்டு தான். இப்போ இந்த இதில் வந்து ரவுண்டாக போட்டிருப்பாங்க, அவங்க அப்படியே உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து நடுவில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டீம் பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா, அது வந்து வேறு ஒன்றும் இல்லை, ஒட்டகம். ஒரு ஃபுல் ஒட்டகத்தை வந்து அப்படியே கிரில் பண்ணி அவங்க வந்து அந்த ரைஸ் மேலே வச்சுருப்பாங்க. கீழே வந்து ரைஸ் இருக்கும், அப்படியே வந்து சைடில் சாலடெல்லாம் வச்சுருப்பாங்க. அந்த ரைஸையும் அந்த ஒட்டகத்தையும் தான் அவங்க சாப்பிட்டுக்குவாங்க. ஒட்டகம் மட்டும் இல்லை, இதே மாதிரி ஆடு மட்டனையும் வந்து ஒரு ஃபுல் ஆடையும் அதே மாதிரி கிரில் பண்ணி ஒரு பிளேட்டில் வச்சுருப்பாங்க. அவங்க எது வேணாலும் நம்ம எடுத்து சூஸ் பண்ணிக்கலாம். பட் அவங்களுடைய ட்ரெடிஷ்னல் வந்து கல்யாணத்துக்கு ஒட்டகம் தான் போடணும். அது அப்படியே கிரில் பண்ண மாதிரியான ஒட்டகம் பாருங்கள். அப்படியே பிளேட்ஸில் வந்து உங்களுக்கு ஒட்டகம் வச்சுருப்பாங்க. இதுதான் ரைஸும் ஒட்டகமும் இதே மாதிரி மட்டனும் இருக்கும். நமக்கு இப்போ சப்போஸ் வெளியாளுக வராங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன சூஸ் பண்ணுறோமோ அதை நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ரொம்ப கிராண்டாக இருக்கும். இதுதான் அவங்களுடைய ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு. இது இல்லாமல் ஸ்வீட்ஸு, பாஸ்தா அதெல்லாம் இருக்கும். பட் ட்ரெடிஷ்னலாக கல்யாணத்துக்கு அவங்க வந்து இந்த ஃபுட்டு தான் இப்படி தான் வைக்கணும். இதில் வந்து இன்னொரு விஷயம் கேட்டிங்கன்னா, மேரேஜ் டைமில் வந்து ஜம்சம் வாட்டர், அதுக்கப்புறம் காவா அப்படின்னு சொல்லி ஒரு அரபிக் காஃபி. ஜம்சம் வாட்டர் வந்து ஹோலி வாட்டர், காவா வந்து அரபிக் காஃபி. இது ரெண்டையுமே அவங்க வந்து மேரேஜில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். டேட்ஸு, அந்த காவா அரபிக் காஃபியை வந்து டேட்ஸோடு வச்சு சாப்பிடுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க ட்ரெடிஷ்னல், இதையெல்லாம் அவங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஸோ அந்த காவா பற்றியும் ஜம்சம் வாட்டர் பற்றியும் நான் உங்களுக்கு ஒரு தனி வீடியோவாக போடுறேன். ஏன்னா அது வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு விஷயம், நம்ம அதை கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணணும். ஸோ அதை பற்றி நான் ஒரு செப்பரேட் வீடியோ போடுறேன். இதை இப்படி தான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள். அப்படியே ஒன்றா பிச்சு சாப்பிட வேண்டியது தான். ஸோ இதுதான் கல்யாணம். ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு கல்யாணத்துக்கு நான் கூட்டிகிட்டு போன மாதிரியான ஒரு ஃபீல் வரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட்டிங்.